ஹாய் மக்களே, வணக்கம். இந்த 2 கோழி குஞ்சு வாங்கி ஒரு 4 நாள் ஆகுதுங்க. அவங்கள கூடக்குள்ளவே வச்சுருந்தேன். ஒரு நாள் வெளியே விட்டேன். எங்கள் கிட்டா வந்து லைட்டாக கவ்விட்டு போயிட்டான் இந்த கோழி குஞ்சை. அப்புறம் அதை திருப்பி அவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு வந்து கூடக்குள்ளேயே தான் வச்சுருந்தேன். இப்போ தான் அவனுங்க வெளியே போய் விளையாட போனானுங்க. அப்புறம் அவனுங்கள நடையில் கதவு மூடிட்டு இங்கே வீட்டுக்குள்ளார இவனுங்களை இப்போ வெளியே ஃப்ரீயாக விட்டுருக்கேன். வெளியில் விட்டோன்னா ரொம்ப ஹாப்பியாக சுற்றுறானுங்க இவனுங்க. இங்கே பாருங்கள், பூனையை வந்து கோழி குஞ்சை கடிக்கும், பூனையை வந்து நாய் வந்து கவ்வும். பிடிக்காது நாய்க்கு. ஸோ அந்த மாதிரி அந்த மிருகங்களுடைய இயல்பு, அது கடவுள் படைத்த குணம் அது. ஆனாலும் அதுங்களே ஒரு கட்டம் நல்ல பழக்கம் வந்து அதுங்களே ஒரு இது வந்து நம்மளோட இணைஞ்சு பயணிக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டுச்சுங்கன்னா அதுங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்புறமா அதுங்க இருக்குதுங்க. ஆனால் மனிதன் மட்டும் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம கூட இவங்க பயணிக்கிறாங்க, நம்ம இனம் இவங்கன்றதை புரிஞ்சு கூட நிறைய பேரை காயப்படுத்துகிறாங்க, நிறைய பேரை வலிக்க பேசிடுறாங்க. அவங்கள வந்து ஒரு மனுஷனாக கூட மனுஷியாக கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி? அப்போது ஒரு மிருகத்துக்கு அறிவு இல்லை, அதுக்கு 5 அறிவு தான். ஆனால் அதுக்கே புரிய வருது ஒரு கட்டம் நம்மளோட இவங்க கூட இணைஞ்சிருக்காங்க, நம்ம கூடவே இருக்காங்க, இவங்கள வந்து நம்ம கடித்து சாப்பிட்லாம். ஆனால் நம்மளை போல் அதுங்களும் ஒரு ஒதுங்கி இந்த இடத்துல நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும்னு இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இதுங்களை கடிக்காமல் ஒரு கட்டம் வந்த பிறகு அமைதியாக போயிடுதுங்க. ஆனால் மனுஷன் மட்டும்தாங்க இவனை வந்து பிடிக்கலைன்ற ஒரு வெறி வச்சுட்டாக்கா அவங்கள டார்கெட் பண்ணி அவங்க வளர விடாமல் அவங்கள காயப்படுத்திக்கிட்டு அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் முன்னேறாத அளவு பண்ணுறாங்கல்ல, அது எவ்வளோ தப்பு. ஒரு சிலர்